ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் அதோடைய ஃபீட்பேக்ஸு. அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளாரிட்டி பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ இயருக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜிஆர்டியில் வந்து எந்த காயின் எடுத்தாலும் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஜான் 5th வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட டைம் இருக்குது, வாங்கலாம். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சர்க்கிள் ஷேப் வந்து வாங்குகிறோம் இருக்குது, நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பும் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. ரெக்டாங்கிள் ஷேப் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் அவைலபிள் இல்லை. நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் டைரெக்டாக ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நான் வாங்க முடியும், என்னால் வந்து கடைக்கு போயிட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 1 கிராம்லேருந்து. அதில் 999 தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு ஷோரூமில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு இதையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வீடியோ காலில் அது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து எஸ்டிமேட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, லிங்க் கொடுத்துருவாங்க பேமெண்ட்டுக்கு. நீங்கள் அது கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். 999 கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக அதெல்லாம் காமிக்கிறேன் ஃபோட்டோஸில். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜான் 1 வந்து நியூ இயருக்கு வந்து புது துவக்கம் வந்து நம்ம வந்து கோல்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கோல்டு அண்ட் சில்வர்லேருந்தே துவக்கிறோம். இந்த வருஷம் எல்லாமே எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக வந்து எல்லாமே நடக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த சாமி ஃபோட்டோஸு, அவங்க வந்து பில் கொடுத்துருக்குறாங்க கோல்டுக்கு, அப்புறம் கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் நான் வந்து ஜிஆர்டியில் சீட்டு போட்டிருக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சீட்டு போட்டிருக்கிறேன். அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பில்லில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு எனக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் எடுத்தது வந்து ஜான் 1 அன்றைக்கி எடுத்தது. அது இல்லாமல் வந்து ஒரு கம்பேரிசேஷனும் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கோல்டு வந்து எவ்வளோ விற்றுருக்குது, இன்றைக்கி கோல்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குதுன்னு பார்த்துடலாம். அன்றைக்கி நான் வாங்குகிற அன்றைக்கி ஜான் 1 பார்த்தீங்கன்னா 7150 ரூபா. 1 கிராம் வந்து 1.001. வேஸ்டேஜ் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை. அன்றைக்கி கோல்டு ரேட் அப்படியே போட்டு தென் பார்த்தீங்கன்னா வந்து 3% ஜிஎஸ்டி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. போட்டாங்கன்னா 7370. இதில் வந்து சில பேர் ரவுண்டு கேட்குறீங்க, சில பேர் ரெக்டாங்கிள் கேட்குறீங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அவைலபிள் இல்லை. நீங்கள் வந்து ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷோரூமில் வந்து கேளுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ காலில் வந்து சொல்லுங்கள், அவங்க கொடுப்பாங்க. நான் வாங்கின காயின் வந்து இது தான், ரெக்டாங்கிள் ஷேப்பு 1 கிராம் காயின். 1 கிராம்லேயும் அவைலபிள் இருக்குது. இது நார்மலாக வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2.5% வரைக்கும் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து 0% வேஸ்டேஜ். இதில் வந்து ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிஆர்டி 1 கிராம் 916 அப்படின்னு சொல்லிட்டு ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காயின் வாங்கணும் அப்படின்ட்டு, ஆனால் ஃப்ரீ வேஸ்டேஜ்லேயே கிடைக்குது. நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிற கையில் காசு எவ்வளோ இருந்துச்சோ மில்லிகிராம் கூட வந்து அவங்க வந்து ஃப்ரீ வேஸ்டேஜில் தராங்க. நீங்கள் வந்து அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து 100 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து 75 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதுவும் வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. எந்த கோல்டு காயின்ஸ் எடுத்தாலுமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் 916 எடுத்தாவே அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க. 999 மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க. சில்வர் காயின்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 10 கிராம். இது வந்து பார் ஷேப்பில் தான். 999 சில்வரு ஜிஆர்டி தான். இது வந்து எந்த உருவமும் கிடையாது. நார்மலாக வந்து பாக்ஸ் ஷேப்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஜிஆர்டின்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. 999 எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 999 சொல்லிட்டு. இந்த மாதிரி ஷேப்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஆல்ரெடி இந்த ரவுண்ட் ஷேப்பு, சாமி படம் போட்டது, அது மாதிரிலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். அது இல்லாமல் வந்து 999 கோல்டுக்கு வந்து ஹால்மார்க் சிம்பிள் வந்து போடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கோல்டு அண்டு சில்வருக்கு இருக்கிறதுனால 999 வந்து எந்த ஒரு ஹால்மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பியூரிட்டியே 999. இந்த 999க்கு எந்த ஒரு சீலும் கிடையாது. இதே 916 எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹால்மார்க் சிம்பிள் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து 999 வந்து ஹால்மார்க் சிம்பிள் வந்து 916க்கு வந்து ஹால்மார்க் சிம்பிள் தெரியுதான்னு பாருங்கள். ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குது, HUID எல்லாமே இருக்குது. ஆனால் பட் வந்து 999 கோல்டுக்கு வந்து அது வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பியூரிட்டி வந்து அதுவே வந்து 999 ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டின்றதுனால அதுக்கு வந்து எந்த ஒரு லோகமும் கொடுக்க மாட்டாங்க. நான் நியூ இயர்க்கு பர்ச்சேஸ் பண்ண கோல்டு அண்ட் சில்வர் இது தான். நீங்கள் யார் என்னென்ன வாங்கியிருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஷேப் வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கல, இந்த மாதிரி ரெக்டாங்கிள்
ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து கைட் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படி தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் வரல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 5 டேஸ் ஆகும். ஆன்லைனில் ஒன்றுமே பயம் இல்லை, நல்லா சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வந்து அனுப்பி விடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க ஷாப்புக்கு போயிட்டு பட் கிடைக்கல அப்படின்றதுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து கம்பேரிசேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த கடையில் வந்து சீட்டு போடலாம், உங்களுக்கு வந்து எதில் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக வந்து 25 ஜுவல்லரி ஷாப்பை வந்து கம்பேரிசேஷன் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக போட்டிருப்பேன். இந்த வருஷம் யாரெல்லாம் வந்து கோல்டு சீட்டு போட போகிறீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் வரைக்கும் இப்போ நான் மிஸ் பண்ணிட்டே கிட்டே இப்போ காசு இல்லை, நான் வந்து கோல்டு வந்து இப்போ வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா பொங்கல் வரைக்குமே நிறைய இடத்துல வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டில் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 0% வந்து கோல்டு காயின் வந்து நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா அங்கேயே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெயச்சந்திரனில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போ போகிறதா இருந்தாலும் கடையில் வந்து அவைலபிள் இருக்குதான்னு கேட்டுட்டு போங்க. 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸை வந்து கம்பேரிசேஷன் பண்ணும்போது வந்து வேஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு கடைக்கும் அப்படின்ட்டு அது ஒரு கம்பேரிசேஷன் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து கையில் காசு இருக்கும் போது நீங்கள் வாங்குறது எப்போவுமே பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் அதையும் பாருங்கள். டெய்லி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கோல்டு ரேட் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடுறோம். யாரா வந்து சீட்டு கட்டுறீங்க எதனா கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்க பிஃபோர் வந்து 9:30க்குனா நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து 10 o'clock தான் அப்டேட் ஆகும் ஆப்லலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எனக்கு பிஃபோராக வந்து ஜிஆர்டியில் வந்து இது மாதிரி போட்டதுனால வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்ட்டு. நானே வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து நான் பிஃபோராக வாங்கியிருந்தாலும் ஆஃப்டர் 10 o'clock வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் சொன்னதை விட ஒரு 40 or 50 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அன்றைக்கி காலையில். அப்போ வந்து ஒரு 50-60 ரூபா வந்து கம்மியாக இருக்கும். நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து அன்றைக்கி வீடியோ எடுக்கும் போது எவ்வளோ ரேட் இருந்துச்சு, ஆனால் நானே எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்க்கும்போது ஏன்னா வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான். நீங்கள் அந்த மாதிரி கையில் காசு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலை, ஷோரூம் போயிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அதனால தான் வந்து எனக்கே ஒரு 50 rupees வந்து லாஸ் தான் இந்த இதில். நீங்கள் யாருனா வேணும்னா டெய்லி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சீட்டு கட்டுறதுக்கும் யூஸாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எதனா ஆஃபர்ஸ் டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஜிஆர்டியில் வந்து சீட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மந்த்லி வந்து 5,000 பே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மந்த்லி 5,000 கட்டும் போது வந்து அவங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனாச்சும் ஆட் ஆகும்ன்ட்டு நான் சொல்கிறேன். இல்லைனா ஒரு 7 grams ஆட் ஆகும். அவங்க வந்து தாலி செயின் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்க 2 பவுன் செயின் கொடுத்துடலாம், அப்புறம் 1 பவுன் செயின் 3 பவுன் நகை கொடுத்துட்டு இந்த இதையும் போட்டுட்டு நான் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் போடுறதெல்லாம் ஓகே சிஸ்டர், ஆனால் வந்து அதுக்கு எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் வந்து நீங்கள் போடணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டால் எப்போவுமே கோல்டு ஜுவல்லரி வாங்குறது பெஸ்ட்டு. அவங்க வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ காயினுக்கே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, எதுக்கு நீங்கள் காயின் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுட்டு வாங்கிடுங்க. இதை விட அதிகமாக ரேட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைனா கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்டே ஒன் டைம் டெபாசிட் அந்த மாதிரி இருக்குது, அதே வேணால் நீங்கள் டெபாசிட் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து 11 monthsக்கு அப்புறம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விஷ் தான். நான் சொல்கிற ஐடியா வந்து உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு யாருனா வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 2 years முன்னாடி வந்து கோல்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து Jan 2023 வந்து கோல்டு காயின் ஜிஆர்டியில் எவ்வளோ விற்றுச்சு பார்த்தீங்கன்னா 5090 பார்த்தீங்கன்னா 5,090 ரூபாய்க்கு வந்து கோல்டு ரேட்டு விற்றுருக்குது. அது இல்லாமல் 1 கிராம் கோல்டுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. 101 ரூபா டோட்டலாக ஆட் பண்ணி ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா வந்து 5,340 ரூபா வருது. நீங்கள் இன்றைக்கி ரேட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறீங்க, இது ஒரு 2 years பிஃபோர் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இது. 7,340, 2 வருஷத்துக்கு முன்னாடி 5,340. மினிமம் பார்த்தீங்கன்னா 2,000 பக்கம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கோல்டு காயின் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், மினிமமாக வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்க. மில்லிகிராம்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, சேர்க்க ஆரம்பிங்க. காயினில் கம்பேரிசேஷன் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் அதெல்லாம் போகும். ஆனால் கோல்டு காயினுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து லாஸ்ட் 2 years பிஃபோர் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 2025 வந்து 7,370,
2023ல் பார்த்தீங்கன்னா 5340 விற்றுருக்குது. அப்போ ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2030 ரூபா வந்து ப்ராஃபிட். கோல்டு காயின் வந்து சேவிங்ஸ் பண்ணால் மினிமம் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மினிமம் வந்து நான் ஒரு 5 இயர்ஸில் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பர்பஸ்க்காக வாங்கி வந்து அதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு வீடு வாங்கும் போது, ஒரு இடம் வாங்கும் போது, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் இல்லைனா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் சேல்ஸ் பண்ணும் போது வந்து கோல்டு காயின் நல்ல ப்ராஃபிட் தரும். அதுக்காக தான் ஒரு 2 இயர்ஸ் கம்பேரிசேஷன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், உங்களுக்கே பார்க்கும்போது ஃபிகர் 2000னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிகரில் வந்து நிற்கும். அதே மாதிரி கோல்டு காயினை வந்து சேல்ஸ் பண்ணணுன்னா எங்கே சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ணவங்க சொல்லுங்கள். இல்லைனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கோல்டு காயின்ஸ்லாம் சேல்ஸ் பண்ண போகிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடையிலேயே கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மினிமம் 2% வந்து லெஸ் பண்ணி தராங்க. வேறு எங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இப்போ ஆஃபர்ஸ் இருக்குது, போய் வாங்குங்க. சில்வருக்கும் ஆஃபர்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சில்வர் ஸ்டோர்ஸ் கடை பற்றி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து 50 இயர் ஆனிவர்சரி வந்து கொண்டாடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. கிராமுக்கு வந்து 5 ரூபீஸ் லெஸ் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/10/2024 இப்போ ஜனவரி 19/1/2025 இப்போ வந்து இன்னொரு 15 நாளைக்கு மேலே இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வெள்ளி பொருட்கள் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. பிளெயின் சில்வருக்கு ஆன்டிக் வந்து ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க வேஸ்டேஜில். இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19th வரைக்கும் இருக்குது. இது வந்து சென்னை வலசரவாக்கத்தில் இருக்குது. 999 கோல்டும் அது 925 ஐட்டம்ஸ் எதுனா மட்டும் வந்து ஆஃபர்ஸில் வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து சீட்டும் இருக்குது, மந்த்லி கட்டுற சீட்டும் இருக்குது. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டோர்ஸ்லேயே வந்து சுபிக்ஷம் சொல்லிட்டு மாதம் வந்து 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 11 மாதம் சீட்டு, 1 மாதம் போனஸ் வந்து அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. ஓப்பனிங் ஜாயினிங் கிஃப்ட்டும் வந்து தராங்க. இதில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க கடையில் வந்து 3 ரூபீஸ் லெஸ் பண்ணி தருவாங்க கிராமுக்கு. அதை வந்து இதுக்கும் இன்க்ளூட் பண்ணி தராங்க. நீங்கள் இப்போ ஜனவரியில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபீஸே லெஸ் பண்ணி தருவாங்க. இது மாதிரி அப்பப்போ அவங்க கடையில் ஆஃபர்ஸ் போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாமே நமக்கு அப்ளிகபிள் பண்ணலாம். சீட்டு இருக்கிறவங்களுக்கும் வேணுன்றவங்க இந்த கடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் சேவிங்ஸ் பண்ணணும், இந்த வருஷம் வந்து நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காடை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடலாம், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து அது ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.